ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான லட்டுன்னு சொல்லலாம். அது அக்கறையும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் டைம், பசங்க லீவில் இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான் சாப்பிட்ணுன்னு தோணும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த பொட்டுக்கடலை பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அதே அளவு கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த லட்டுல நம்ம பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு 2 பருப்பையும் போட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுனால தான் இது 2 in 1 லட்டுன்னு சொல்லியிருக்கேன். இது ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஏலக்காய் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு. உங்களுக்கு முந்திரி பருப்பு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் கூட முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ வெறும் வாணலியில் கொஞ்சம் லைட்டாக வாணலியை சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்கவே வறுத்து எடுக்கணும். வாசனையாகவும் இருக்கணும். கொஞ்சம் செவக்க வறுத்தா தான் நல்லா அரைப்படும், வாசனையாகவும் இருக்கும். ஆனால் கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கி வச்சுருக்கீங்க, அது நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னா நீங்கள் அதை வறுக்க வேண்டாம், டேரெக்டாக அரைச்சிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பொட்டுக்கடலை வச்சுருந்தீங்கன்னா அது கிறிஸ்பாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி நமுத்து போன மாதிரி இருந்தால் அதையும் வாணலியில் போட்டு கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கின பொட்டுக்கடலையை டேரெக்டாக அப்படியே அரைச்சிக்கிறேன். இது கிறிஸ்பாக தான் இருக்குது. பொட்டுக்கடலையை அரைச்சி இந்த மாவாயிடுச்சு. அது ஒரு கப்பு வந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பேசினில் போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த பாசி பருப்பை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க. இது சலிக்கெல்லாம் வேண்டாம். ஃபைன் பவுடராக அரைச்சி அதையும் ஒரு இந்த பேசின்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காய் பவுடரையும் அதில் கொட்டி அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம 1.5 கப்பு சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா சர்க்கரையை டைரெக்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், பவுட்ரு பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் சர்க்கரையை. இப்போ மீதி சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நெய்யை 100லேருந்து 150 கிராம் கிட்ட நெய்யை உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதை நம்ம லட்டு பிடிக்கும்போது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். லட்டுவில் போட்டு அப்படியே கலந்துக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்துருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யை எடுத்து உருக்கி வச்சுருக்கோம். அந்த நெய்யை கொஞ்சம் சூடோட இந்த மாவில் விட்டு நல்லா பிசைஞ்சா மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மாவு பிடிக்க வரணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி பிடிச்சிக்கலாம். மொத்தமாக எல்லா நெய்யும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். நீங்கள் இப்போ கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உருண்டையாக வரும். நீங்கள் கையால் இப்படி நல்லா உருண்டை மாதிரி உருட்டி பாருங்கள். அது நல்லா உருண்டை மாதிரி வரும். இதோ இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். அப்படி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சி அதை நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நம்ம ரவா லட்டுலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஆனால் இதில் பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு 2 பருப்பும் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட. இதில் அதிகமான ஃபைபர் சத்து இருக்குது. அதனால் மலச்சிக்கலை இது குறைக்கும். அதே மாதிரி இதில் கலோரிஸ் கம்மி. அதனால் நமக்கு அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும்போது பொட்டுக்கடலை, வெறும் பொட்டுக்கடலையை சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு மந்தத்தன்மையை கொடுக்கும், அது ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப செரிமானத்துக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கும் போது கலோரிஸும் கம்மியாக இருக்கும், வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். அவங்க இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவலை சமநிலையில் வைக்கும். சுகர் இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் அது சமநிலையில் வைக்கிறதுக்கு உதவும். பொட்டுக்கடலை பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிபியை குறைக்கிறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி தாமிரம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ் இந்த சத்துலாம் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம எலும்பு
எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி உள்ளவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது பொட்டுக்கடலையில். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்புலேயும் எண்ணற்ற சத்து இருக்குது. விட்டமின் ஏ நிறைய இருக்குது இதில். அதனால் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி கூட. அது வந்து உடற்சூடு, பித்தம் இது எல்லாத்தையுமே தணிக்கும். இரும்பு சத்து நிறைய இருக்குது பாசிப்பருப்பில். நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம், இந்த மாதிரி பாசிப்பருப்பு வச்சு லட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல இருக்க அனிமிக்கெல்லாம் வந்து சரி செய்யும். நிறைய ரத்த ஊற வைக்கும், ரத்த சோகையை போக்கும். பாசிப்பருப்பில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது, மாவு சத்து வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு கலோரிஸ் வந்து அவ்வளோ எடுக்காது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பருப்பை சாப்பிட்லாம். பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதில் வந்து ஈரச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல ஸ்கின்னை வந்து நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். அதே மாதிரி பாசிப்பருப்பில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருப்பதனால நரம்பு வளர்ச்சிக்கு உதவும். பி காம்ப்ளெக்ஸ் வந்து நரம்புக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை சேர்த்துக்கும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். அதனால் நீங்களும் வந்து பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் ரெகுலராக சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். உணவில் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நீங்கள் வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு கூட வறுத்து ரோஸ்டட் மூங் தால் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதனால் நம்ம உடம்புக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த லீவில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி நம்ம வந்து பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ இந்த மாவை வச்சு ஒரு 20 லட்டுக்கு மேலேயே வந்துச்சு எனக்கு, நான் உருண்டை பிடிச்சது, இந்த ஒவ்வொரு கப்பு எடுத்ததுக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து அப்பப்போ தேவையான அளவு நெய்யை ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரும். நம்ம உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா நெய், நான் வாணலியில் போட்டு உருக்கி வச்சுருந்தேன். அந்த நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. அந்த வாணலியில் இருக்க நெய்யையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மிச்சம் இருக்க அந்த மாவையும் போட்டு அந்த நெய்யில் நல்லா பெரட்டி எடுத்து அதையும் உருண்டை பிடிச்சா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நெய்யும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு பிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக அழுத்தி பிடிக்கணும், இல்லைன்னா அப்படியே விரிசல் விட்டுரும். இதை வந்து வெளியிலே ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். வீணாகவே போகாது. ஏன்னா நம்ம தேங்காய், அது பால் எதுவும் சேர்க்கல இதில். அதனால் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் டெய்லியும் பசங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸு ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.